அதிகம் கஷ்டப்படுறாங்களா பெண்கள் அதிகம் கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்ல வர பதில் ஒன்னேதான் பாத்தீங்கன்னா, ஆண்கள் தான் சொல்லுவேன். ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆனா ஆண்கள் வந்து என்னைக்கு கல்யாணத்தை பண்றானோ அன்னைக்கே எலுகுண்டலவடா வாங்கிட்டானா ஓய்ந்தா ஓய்ந்தா. உண்மையை சொல்லணும்னா பாவம். கல்யாணம் ஆகாத வரைக்கும் ஜாலியா என்ஜாயா சுத்திட்டு வந்து வீட்டுல சோறு போட கேட்டா கூட சோறு போட்டு தர அம்மா அப்பா இருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கும். எதை சொல்ல போனாலும் பொண்டாட்டி சொல்லிட்டாளா அப்படி சொல்லுவாங்க. இந்தாண்ட படம் உங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்களா சொல்லுவாங்க. இந்த ஆண்கள் படாத பாடுபடுறாங்க பாரு. 2 பக்கமும் மத்தாள மாதிரி அடி வாங்குறது அது ஒண்ணு. பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுதான் புது பொண்ணு வேலைக்கு போக கூடாது, அந்த கவர்மெண்ட் கம்பெனில சொல்றாங்க புது பொண்ணு அடிக்க கூடாது, மாசமா இருக்கிறத பச்சை உடம்பு கறி அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரிதான் கல்யாணம் பண்ண புதுசுல புது பொண்ணு. அப்புறம் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அப்புறம் குழந்தை தெரிஞ்சாங்கன்னா அதுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. என்னதான் படிச்சு ஹை லெவல்ல இருந்தாலும் ஆனா ஆண்களுக்கு எந்த டைம்ல ரெஸ்ட் கிடைக்குது வேலைக்கு போவோம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணத்துக்கு 2 நாள் தான் லீவ் கொடுப்பானுங்க. குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு போய் எட்டி பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது. அந்த அளவுக்கு காலம் ஃபுல்லா பொண்டாட்டிக்காக உழைக்கணும், பிள்ளைக்காக உழைக்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும், உழைச்சு அப்படியே வயசாகி போயிடுது. ஆனா வயசான பிறகு அந்த பிள்ளைங்களை பெத்தவங்க கவனிக்குதா? 5 பிள்ளைல 10 பிள்ளைய பெத்தாலும் பெத்தவங்க அப்பா அம்மா 2 பேரு அந்த 10 பிள்ளையும் காப்பாத்துற தெம்பு தெரியுது. ஆனா அதே 5 பிள்ளைங்க ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்க ஒரு வேளை சோறு போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. இது எந்த விதத்துல நான் மனசாட்சி இல்லையா? பெத்தவங்களை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இருக்கிற வரைக்கும். உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, பை.